السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் சூரத்துல் யாசீனை ஓதுவதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், அதே போன்று பகலினுடைய ஆரம்பத்தில் நாம் சூரா யாசீனை ஓதினால் நமக்கு கிடைக்கக்கூடிய சிறப்புகள் என்ன என்பதனை பற்றி நாம் இன்றைய வீடியோவில் பார்க்கலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனிலே ஏராளமான சூறாக்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு சூறாக்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கின்றது. இந்த சூரா யாசீனிற்கு ஏராளமான சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதில் முதன்மையான சிறப்பு என்னவென்றால், எவ்வாறு ஒவ்வொரு உயிரினத்திற்கும் இதயம் இருக்கின்றதோ அதே போன்றுதான் அல் குர்ஆனினுடைய இதயம் சூரா யாசீன் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போன்று இன்னும் ஒரு அறிவிப்பில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் பகலினுடைய ஆரம்பத்தில், அதாவது லுஹாவுடைய நேரத்தில் சூரா யாசீனை ஓதுகிறாரோ, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அன்றைய நாளினுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கின்றான் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவ்வாறு இந்த சூரா யாசீனிற்கு ஏராளமான சிறப்புகள் கூறப்பட்டிருக்கின்றது. அதே போன்று யார் 40 தடவை இந்த சூரா யாசீனை ஓதி தங்களுடைய தேவைகளை கேட்கிறார்களோ அவர்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்து கொடுக்கப்படும் என்று இமாம்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஓதி அனுபவமடைந்ததை அவர்கள் தங்களுடைய கிதாபுகளிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சூரா இந்த சூரா யாசீன். இந்த சூரா யாசீனை நாம் ஒவ்வொரு நாளும் பகலினுடைய ஆரம்பம், அதாவது லுஹாவுடைய நேரத்தில் ஓதி வருவோம். அன்றைய நாளினுடைய தேவையை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். இன்னும் இந்த சூரா யாசீனை நாம் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீர்படுத்தி தருவான்.